பொய்யையே சொல்லி பழக்கப்பட்ட பழனிசாமி அவர்கள் வேறு விதத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் விவசாயிகளை ஏமாற்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆய்வு பண்ணாரு. விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீருடன் சொல்லியிருக்காங்க. நெற்பயிர்கள்லாம் காஞ்சிருக்குன்னு சொல்லி நேற்று பார்த்துட்டு போயிருக்காரு. வடிகட்டின பொய் என்று சொல்லுவார்கள், ஆனால் வடிகட்டியதிலும் வடிகட்டிய பொய்யை முதலமைச்சர் ஆக இருந்த எடப்பாடி பழனிசாமி தஞ்சையில் சொல்லியிருக்கிறார். வேறு மாவட்டத்தில் சொல்லியிருந்தால் கூட ஏதோ சற்று நகைப்போடு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நெல் உற்பத்தியில் இதுவரை செய்யாத சாதனையை செய்து காட்டியது கழக அரசு, தளபதி தமிழக திராவிட முன்னேற்ற கழக அரசு. வேண்டுமேயானால் அதிமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் எவ்வளவு, கழக அரசு அமைந்ததற்கு பிறகு நெல் கொள்முதல் எவ்வளவு, அதிமுக ஆட்சியில் விளைவிக்கப்பட்ட நெல் நில அளவு எவ்வளவு, கழக அரசு அமைந்த பிறகு நெல் பயிரிடப்பட்ட அளவு எவ்வளவு என்பதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் அபரீத வளர்ச்சி அடைந்து தஞ்சை மாவட்டம் நெல் உற்பத்தியில் சாதனை படைத்திருக்கிற இந்த தருணத்தில் அவர் சொல்லி இருப்பது வடிகட்டிய பொய். விவசாயிகளும் பொதுமக்களும் நம்ப மாட்டார்கள். பொய்யையே சொல்லி பழக்கப்பட்ட பழனிசாமி அவர்கள் வேறு விதத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் விவசாயிகளை ஏமாற்ற முடியாது.